أنت نور الله فجرا جئت بعد العسر يسرا ربنا علاك قدرا يا إمام الأنبياء أنت في الوجدان حي أنت للعينين ضي أنت عند الحوض ني أنت هاد وصفي يا حبيبي يا محمد يا نبي سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك صلوات الله عليك يا نبي سلام عليك يا رسول سلام عليك. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இது கசப்பாக இருந்தாலும் இதுதான் உண்மை. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகவும், நான் நேற்று சொன்னேன், இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷாஃபி மذஹப்ல இருக்கக்கூடிய ஃபத்வாவுடைய உலமாக்கள் அவங்களோட ஃபத்வா தான் கடைசி ஃபத்வா. இமாம் ஷாஃபி ஒன்றை சொல்றாங்க, இமாம் நவவி ஒன்றை சொல்லுவாங்க என்றால் இமாம் நவவியினுடைய ஃபத்வா தான் என்ன செய்யும், ஒத்தன்டிக் ஃபத்வாவா கருதப்படும். அதைத்தான் நாங்க கடைசி பாயிண்டாக பார்ப்போம். இதுதான் ஏகோபித்த முடிவு, ஏகோபித்த யுனைனமஸ்ல எடுக்கப்பட்ட முடிவு. இதுதான் இந்த கெடுத்த முடிவெல்லாம் அண்டேலிருந்து இந்த வரைக்கும். அவங்க ஒரு கருத்து சொல்றாங்க, அவங்க சொல்லல நபியினுடைய கருத்து ஹதீஸ் சொல்றாங்க, கடைசியாக சொல்றாங்க, இங்க வா வாப்பா, ஒரு ஜனாசாவை தூக்கி கொண்டு போகக்குள்ள மௌனமாக போக பாருங்க. எப்படி போங்க? மௌனமா போங்க. ஒரே ஒரு யோசனை, ஏண்ட ஜனாசாவை எப்படி தூக்குவாங்க, எனக்கு எப்படி மௌத்து வரும், எனக்கு எப்படி மௌத்து வரும் சொல்றாங்க. zikr செய்யக்கூடிய மக்கள் கூட இருந்தாலும் அவங்க கூட இருக்கிறாங்க என்றதுக்காக வேண்டிய ஒரு சுன்னத்த பிதஅத்தை கொண்டு மறைக்க வேணும். இஸ்லாத்தின் பக்கம், சரியான இஸ்லாத்தின் பக்கம் திரும்பி வாங்கோ சொல்றாங்க. உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிஃப் ஹைசு வகஃபல் கௌம், சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்களோ அப்படி இருக்க பாருங்க, அதுக்கு மேல போக வேணும். எங்களுக்கு உள்ளத்தை செய்யறதுக்கு 24 மணி நேரம் போதா, ஏன் வாப்பா இன்னும் கூட்ட போறீங்க தேவையில்லாதெல்லாம், இருக்கிறதே செய்ய நேரம் இல்ல, இன்னும் வேலை தாங்கும். இருக்கிற குர்ஆனே ஓதிக்கொள்ளேதா, அதுக்குள்ள இன்னும் எங்கிருந்து zikr கொண்டு வரது. உள்ள zikr செய்ய நேரம் போதா, உள்ள குர்ஆன் ஓத நேரம் போதா, உள்ள தொழுகைய தொழ நேரம் போதா, இன்னும் ஏத்துக்கு பித்அத்ல கூட்டுறாங்க வாழ்க்கையில. அல்லாஹ் சொல்றாங்க, திப் ஹைசு வகஃபல் கௌம் ஃபஇன்னஹும் அன் இல்மின் வகஃபு, அவங்க செஞ்சதெல்லாம் தனக்கு கொடுக்கப்பட்ட இல்ம வச்சு சொன்னாங்க. அவருடைய ஆழமான தூர பார்வையை கொண்டு நிப்பாட்டி கொண்டாங்க. அப்துல்லா மஸ்ஊத் சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு, இத்தபிஉ, வாழ்க்கையில பேம் ஒண்ட பழகிக்கோங்கோ, நாங்க ஒருத்தர ஃபாலோ பண்ணுவோம். நாங்க யார ஃபாலோ பண்ணணும், யாரங்க சொல்லுங்க, யாரை பேசுகிறேன், சந்தேகமாகிறேன், சந்தேகமாங்க. நாங்க பின்பற்றத்துக்குள்ள மாஸ்டர் மாடல், ரோல் மாடல் ஒரே ஒரு ஆள் தான். எல்லாருடைய வாழ்க்கையில முழு உலகத்துக்கும் எங்களுக்குள்ள ரோல் மாடல் பிக் பிரதர்ஸ் அல்ல, எங்களுக்குள்ள ரோல் மாடல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை செய்வோம். உலகத்தில் உள்ள முழு பேரும் சேர்ந்து மாற்றம் செய்றாங்க இல்ல, இல்ல. நபி சொன்னாங்க, சொல்லலாம் நீங்க அல்லாஹ்வை வணங்குங்கன்னு சொல்லி, அவங்க சொன்னாங்க இல்ல, இன்னா வஜத்னா ஆபாஅனா கஸாலிக யஃஅலூன், இல்ல இல்ல வாப்பெல்லாம் இப்படித்தான் செஞ்சாங்க, நாங்க அப்படித்தான் செய்வோம். அந்த ஜாஹிலியத் இப்பயும் இருக்குது, அந்த ஜாஹிலியத் இப்பயும் இருக்குது. சரியப்ப அவங்க செஞ்சாங்க தெரியாத காலத்துல, அவங்க செஞ்சாங்க அறியாமை காலத்துல, அவங்க செஞ்சாங்க ஏதோ அல்லாஹ் அவங்கள மன்னிப்பா நிச்சயமாக. இன்னைக்கு இவ்வளவு குர்ஆன் ஹதீஸ் மார்க்கம் மிக தெளிவாக இருக்குது. எனக்கு ஆச்சரியம் தெரியுமா, இந்த முட்டாள்தனத்தை மட்டும் நாங்க கையுட இல்லன்னா ஒரு நாளும் எங்களுக்கு நல்ல பாதை கிடைக்கவே மாட்டாது.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி த்தய்யிபீன அத்தாஹிரீன் அஜ்மஈன் அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலா ஹபீபிக சய்யிதினா முஹம்மதின் الفاتح لما أغلق والخاتم لما سبق والناصر الحق بالحق والهادي إلى صراطك المستقيم وصلى الله عليه وعلى آله حق قدره ومقداره العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தின் அன்புக்கினிய நெஞ்சங்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வு சில காலங்களாக நமது இலங்கை திருநாட்டில் நவீன சிந்தனைவாதிகளாக மக்களுக்கு மத்தியில் பிரபல்யமாக பேசப்பட்டு வரக்கூடிய தௌஹீதுவாதிகள் எனும் பெயரில் அறியப்பட்டு வந்த வஹாபி கொள்கை சார்ந்த உலமாக்கள் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் எனும் பரிசுத்தமான மார்க்கத்தின் நம்பிக்கை சார்ந்த கொள்கைகளுக்கு முரண்பாடாக பல நச்சுக்கருத்துக்களை அவ்வப்போது வெளியிட்டு வருவதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் சில காலங்களாக வஹாபிய உலமாக்களை தவிர்த்து தப்லீக் ஜமாஅத்தைச் சேர்ந்த ஒரு சில உலமாக்கள் முஃப்தி எனும் பெயர்களை சூட்டப்பட்ட நிலையில் மக்களுக்கு மத்தியில் பாரம்பரியமாக இஸ்லாத்தினுடைய பூர்வீக நம்பிக்கையாகவும் நடைமுறையாகவும் நம்பப்பட்டு வந்த பல விடயங்களுக்கு எதிரான கருத்துக்களை, முரண்பட்ட சிந்தனைகளை மக்களுக்கு மத்தியில் பேசியதினால் குழப்ப நிலை இன்று இலங்கை நாட்டில் நிலவியுள்ளது. அதனால் இப்படியான கருத்துகள், இவர்களால் பேசப்படுகின்ற இந்த விடயங்கள் மார்க்கத்தில் உள்ளவைகளா அல்லது மார்க்கத்தில் இல்லாத புதிய சிந்தனைகளா என்பதை மக்களுக்கு விளக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறது என்பதற்காக இந்த இடத்தில் நாம் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம். மௌலவி யூசுப் முஃப்தி என்கிற அந்த அகில இலங்கை உலமா சபையினுடைய உபதலைவராக இருக்கக்கூடிய மௌலவி யூசுப் முஃப்தி அவர்களை குறித்து ஒரு சில அறிமுகத்தை நான் உங்களுக்கு மத்தியில் சொல்ல வேண்டும். சகோதரர் யூசுப் முஃப்தி என்பவர் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பின்னூரி என்கிற அரபு கலாசாலையில் கல்வி பயின்று இஃப்தா ஃபத்வா கொடுக்கக்கூடிய தகுதி பெற்ற அந்த பட்டத்தை பெற்றவராக வெளியேறினார். ஆனால் மௌலவி யூசுப் முஃப்தி அவர்கள் பின்னூரி அப்படிங்கிற பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அரபு கலாபீடத்தில் ஹனபி மதுஹபை சார்ந்த நூல்களை படித்து ஹனபி மதுஹபுகள் சம்பந்தமான சட்டங்களை தான் அறிந்திருக்கிறார். ஆனால் இன்று இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் பரவலாக 99% முஸ்லிம்கள் ஷாஃபி மதுஹபை தான் பின்பற்றுகிறார்கள். யூசுப் முஃப்தியாக இருந்தாலும் உலமா சபையினுடைய தலைவர் ரிசி முஃப்தியாக இருந்தாலும் இவர்களுக்கு ஷாஃபி மதுஹபை குறித்த போதிய அறிவும் ஞானமும் இல்லை என்பதுதான் உண்மையாகும். இதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன. பல கட்டங்களில் இவர்களுடைய மார்க்க பிரசங்கங்கள், உபன்யாசங்களை நாங்கள் செவிமடுத்த போது ஷாஃபி மதுஹபில் இவங்க சொல்ற கருத்துக்கு எதிராகத்தானே இருக்கிறது, ஏன் இவங்க இப்படி பேசுறாங்க என்று சொல்லி பல சந்தர்ப்பங்கள் நாங்கள் இவர்களுடைய உரைகளை, இவர்களுடைய கருத்துக்களை ஆச்சரியத்தோடு பார்வையிட்டிருக்கிறோம். ஆனால் மௌலவி யூசுப் முஃப்தி அவர்கள் சமீப காலமாக மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அவருடைய பிரச்சாரங்களும் கருத்துகளும் பேசப்பட்டு வருகின்றன. அதில் மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், ஜனாசாவை சுமந்து செல்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ரு, மேலும் ஸலவாத்துகள் இதையெல்லாம் சத்தம் போட்டு சொல்லலாமா? மிதமான நடுத்தரமான சப்தத்தை உயர்த்தி சொல்லுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா இல்லையா என்கிற அந்த சட்டத்தை குறித்து அவர் பேசுகிற போது, ஜனாசாவை கொண்டு செல்லுகிற போது எந்த விதமான சப்தத்தையும் உயர்த்தாமல் மௌனமாகத்தான் செல்ல வேண்டும். எதையும் பேசிவிடக்கூடாது, எதையும் சொல்லிவிடக்கூடாது. அது திக்ராக இருந்தாலும் சரி, ஸலவாத்தாக இருந்தாலும் சரி, எதையும் நாம் அந்த இடத்தில் சத்தம் போட்டு சொல்லக்கூடாது. அது மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அதுதான் ஷாஃபி மதுஹபு
என்று ஷாஃபி மதுஹபில் இல்லாத அப்பட்டமான ஒரு பொய்யை இவர் சூளுரைத்திருக்கிறார் என்பதை அவருடைய அந்த வீடியோ கிளிப்பை பார்க்கிற போது எங்களால் அறிய முடிந்தது. இதில் என்ன ஒரு மனவேதனை தெரியுமா? பக்கா வஹாபிகளான இந்த தௌஹீதுவாதிகளும் முக்கா வஹாபிகளான தப்லீக் ஜமாத்தினர்களில் ஒரு சிலரும் இவருடைய இந்த வீடியோ கிளிப்பை வைத்து பேரானந்தம் அடைகிறார்கள். இதுதான் மார்க்கம், இப்படியான பேச்சுக்களைத்தான் நாங்கள் எப்போதோ இருந்து எதிர்பார்த்து வருகிறோம் என்கிற அமைப்பில் இவர்கள் சந்தோஷம் அடைந்து சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய பூர்வீகத்துக்கு எதிரான இமாம்களுடைய கருத்துக்கு முரணான இந்த கருத்தை அவர் பேசியதை வரவேற்கிறார்கள். அதை தவிர்த்து இந்த வஹாபிய உலமாக்கள், குறிப்பாக மௌலவி சாபித் ஷரை, அதே போன்று காத்தாங்குடியை சேர்ந்த ஜெயினி, இப்படியான உலமாக்கள் எல்லாம் இவருக்கு லைக் பண்றாங்க. பேஸ்புக்கை பார்த்து லைக் பண்ணி இவரை பாராட்டி சீராட்டி இணைஞ்சிருக்காங்க. கமன் அந்த கருத்தை அவர்கள் எழுதியிருப்பதை பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, மார்க்கம் அறியாத மடையர்கள் கூட்டம் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதா உண்மை. ஏனென்று சொன்னால் ஜனாசாவை கொண்டு செல்கிற போது எப்படி செல்ல வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். இமாம் சுயூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்த செய்தி இது தைலமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் சுயூத் அவர்கள் ஜாமியுல் அஹாதீஸில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக இந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க. என்ன செய்தி? அக்ஸிரு ஃபில் ஜனாஸதி கௌல லா இலாஹ இல்லல்லாஹ். ஜனாசாவை கொண்டு செல்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற திக்ரை அதிகமாக சொல்லுங்கள். இப்ப ஜனாசாவை கொண்டு செல்லும்போ லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற திக்ரை அதிகமாக சொல்லணும் என்பது நபி வழிதான். நபி வழிக்கு மாற்றமான ஒரு வழி கிடையாது என்பதை இந்த ஹதீஸில் இருந்து எங்களால் புரிய முடிகிறது. இது யாருக்கு ஆதாரமாக சொல்கிறேன்? இந்த வஹாபிய சிந்தனை உள்ள உலமாக்களுக்கு ஆதாரமாக. இப்ப ஜனாசாவை கொண்டு சொல்லும்போ மௌனமாக போகக்கூடாது, திக்ர் சொன்ன நிலையில் தான் ஜனாசாவை கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இது ஆதாரம். இந்த ஹதீஸ் சம்பந்தமான விமர்சனங்களை இன்ஷா அல்லாஹ் இதற்கு மறுப்பாக யாராவது பேசி வீடியோவோ அல்லது ஆடியோவோ உத்தியபூர்வமாக வெளியிட்டால் அதுக்கான மறுப்பை நாங்கள் என்ன செய்வோம்? இன்ஷா அல்லாஹ் வெளியிடுவோம். சரி, ஜனாசாவை கொண்டு செல்கிற போது எந்த சப்தத்தில் செல்ல வேண்டும், அந்த சப்தத்தினுடைய டிகிரி அளவு எப்படி இருக்க வேண்டும்? ஜனாசாவை கொண்டு செல்லும் போது லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற திக்ரை சொல்லணும், அதிகமாக சொல்லணும் என்று ஹதீஸ் வந்திருக்கு. சரி, ஜனாசாவை கொண்டு செல்கிற போது சப்தத்தை எந்த அளவுக்கு நாங்கள் உயர்த்தலாம்? அது சப்தமே போடாம சப்தத்தையே உயர்த்தாம மௌனமாக போகணுமா இல்லையா என்று நாம் பார்க்கிற போது இப்னு அபி ஷைபாவில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, கைஸ் இப்னு உபாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கான அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் இஸ்தஹிப்பூன விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள், ஹஃபஸ் சௌத்தி சப்தத்தை தாழ்த்தி சொல்லுவதை, சப்தத்தை உயர்த்தாமல் தாழ்த்துவதை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒன்று இந்த தலாதின் இந்தல் கித்தாலி, 3 இடங்கள். ஒன்று இந்தல் கித்தாலி யுத்தம் செய்கிற போது, வைந்தல் குர்ஆனை ஓதுகிற போது, வைந்தல் ஜனாயிசி ஜனாசாவை கொண்டு செல்கிற போது. இப்போ யுத்தம் செய்கிற போதும் குர்ஆனை நாம் பாராயணம் செய்கிற போதும் ஜனாசாவை கொண்டு செல்கிற போதும் சப்தமே போடாமல் மௌனமாக போவதை விரும்பவில்லை, சப்தத்தை தாழ்த்தி நடுத்தரமான சப்தத்தை உயர்த்துவதை விரும்பி இருக்கிறார்கள். இப்னு அபி ஷைபாவில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. அப்ப ஹஃபுது சௌத்து சப்தத்தை நடுத்தரமாக பணித்து உயர்த்தாமல் இருத்தல். அப்ப சப்தமே போடக்கூடாது, மௌனமாகத்தான் போகணும்னு சொன்னா ஜனாசாவை கொண்டு செல்லும் போது மௌனமாக போறது யாருடைய வழி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபா பெருமக்கள் ஜனாசாவை கொண்டு செல்லுகிற போது சப்தத்தை தாழ்த்தி கொண்டு தான் போவாங்கன்னு வருகிறது. சப்தமே போடாம மௌனமா போவாங்கன்னு சொல்லி எங்கேயாவது ஹதீஸ் கிரந்தங்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? இல்ல. அப்ப இதுதான் நபி வழி, சஹாபாக்கள் காட்டிய வழிதான் நபி வழி. யூசுப் முப்தியோ அவருக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய கூஜாதுக்கிகளோ காட்டக்கூடிய வழி நபி வழி கிடையாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்ததாக மௌலவி யூசுப் முப்தி அவர்கள் ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவர் என்று பெயரளவில் மக்களுக்கு மத்தியில் அறியப்பட்டிருக்கிறார். ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவர் என்று சொல்லி பெயரளவில் மக்களுக்கு மத்தியில் பேசப்படுகிறாரே தவிர ஷாஃபி மதுஹபினுடைய கிதாபுகளை வாசித்து அதில் சொல்லப்படக்கூடிய சட்டங்களை விளங்கி சொல்லக்கூடிய தகுதி, திறமை
அவரிடத்தில் கிடையாது என்பதுதான் உண்மை. என்ன காரணம் தெரியுமா? இந்த யூசுப் முஃப்தி அவர் பேசக்கூடிய ஜனாசாவை கொண்டு செல்லுகிற போது சப்தத்தை தாழ்த்தியோ உயர்த்தியோ ஜனாசாவை கொண்டு செல்லக்கூடாது, மௌனமாகத்தான் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கு எது ஆதாரம் காட்டார் தெரியுமா? அதுக்கார் நபி வரக்கூடிய ஒரு செய்தி, மஜ்மூஇல் வரக்கூடிய ஒரு செய்தி, இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய ஒரு சட்டம். என்ன சட்டம்? வஅலம், அதுக்காரில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. வஅலம், அறிந்துகொள், அன்ன ஸவாபல் முஹ்தார, தேர்ந்தெடுக்கப்பட்ட சரியான கருத்தாகிறது, மாகான அலைஹி ஸலஃபு ரலியல்லாஹு அன்ஹும், சலஃபு சாலிஹீன்களான சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள் எந்த நடைமுறையை கடைபிடித்தார்களோ அதுதான் சரியான தேர்ந்தெடுக்கப்பட்ட மார்க்கத்தின் சட்டமாகும். சஹாபாக்களும் சலஃபு சாலிஹீன்களும் எந்த நடைமுறையை தேர்ந்தெடுத்தார்கள்? அஸ்ஸுகூது ஃபீ ஹாலி ஸைரி மஅல் ஜனாஸா, ஜனாஸாவுடன் செல்கிற போது அஸ்ஸுகூது, சப்தத்தை உயர்த்தாமல் இருக்க வேண்டும். இப்ப இந்த இடத்துல அஸ்ஸுகூத்துங்கிற வார்த்தைக்கு யூசுப் முஃப்தி என்ன விளக்கம் கொடுக்கிற தெரியுமா? மௌனமா போகணும். சுகூத்து என்று ஜனாசாவை கொண்டு செல்லுகிற போது சொல்லப்படக்கூடிய இந்த சட்டத்தில் சுகூத்து என்கிற வார்த்தைக்கு இமாம்கள் கொடுக்கக்கூடிய கருத்து சப்தத்தை உயர்த்தக்கூடாது அப்படிங்கிறது தான். சப்தமே உயர்த்தாம சப்தமே போடாம மௌனமா போகணும் அப்படின்னு எந்த அறிஞர்களும் இந்த ஜனாசாவுடைய பாடத்துல சொல்லல என்பது மாத்திரமல்ல, இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே இந்த சுக்கூத்துன்னா என்ன பொருள், வாய் மூடி மௌனமாக போவதா அல்லது சப்தத்தை உயர்த்தாமல் இருப்பதா, என்ன பொருள் என்பதை பின்னால் விளக்குகிறார்கள். ஃபலா யுர்ஃபஉ ஸௌத்துன், சுக்கூத்தா போகணும், மௌனமா போகணும்னா என்ன மீனிங் தெரியுமா? சப்தமே போடாமல் போவது கிடையாது, சப்தத்தை உயர்த்தப்படக்கூடாது. பிக்ராத்தின், கிராத்தை கொண்டோ, வலா திக்ரின், திக்ரை கொண்டோ, வலா கைரி ஸாலிக, அது அல்லாததை கொண்டோ சப்தத்தை உயர்த்தப்படக்கூடாது. அரபு இலக்கணத்தில் இந்த ஃபாவுக்கு பயானின்னு சொல்லுவாங்க. என்ன பயானின்னு சொன்னா முன்னால் சொன்னப்பட்ட அந்த கருத்தை விளக்குதல். அப்ப சுக்கூத்து மௌனமாக போகுதல் என்கிற வார்த்தையை இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொண்டு வந்து விட்டு சுக்கூத்து என்று சொன்னா என்ன பொருள் என்பதை பின்னால விளக்குறாங்க. என்ன பொருள்? ஃபலா யுர்ஃபஉ ஸௌத்துன், சப்தத்தை உயர்த்தப்படக்கூடாது. இப்ப சப்தத்தை உயர்த்தக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்க சுக்கூத்தை கொண்டு முராதை தவிர வாய் மூடி மௌனமாக போவது என்பது கிடையாது. அப்ப இதை விளங்காமல் யூசுப் முஃப்தி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஜனாசாவை கொண்டு செல்கிறவர்கள் சப்தமே போடக்கூடாது என்று சொல்லி உளறுவதை எங்களால் காண முடிகிறது. அடுத்ததாக இமாம் இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய துஹ்ஃபா என்கிற ஷாஃபி மதுஹபு சட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நூல், இந்த நூலில ஜனாசாவை கொண்டு செல்கிற போது எப்படி செல்ல வேண்டும் என்பதை பின்வருமாறு விளக்குகிறார்கள். வயுக்ரஹுல் லகுத்து, லகத்து என்று சொன்னால் வஹுவ ரஃபுஉ ஸௌதி, சப்தத்தை உயர்த்துவது. இப்ப சப்தத்தை உயர்த்துவது வெறுக்கப்பட்டதாகும். எப்போ சப்தத்தை உயர்த்துறது வெறுக்கப்பட்டது? ஃபில் மஷ்இ மஅல் ஜனாஸா, ஜனாசாவோடு செல்கிற போது சப்தத்தை உயர்த்துவது வெறுக்கப்பட்டது, தடுக்கப்பட்டதுன்னு சொல்லல. ஷாஃபி மதுஹபனுடைய எல்லா அறிஞர்களுடைய கருத்தும் ஜனாசாவை கொண்டு செல்லும் போது சப்தத்தை உயர்த்தாம செல்லணும்னு சொல்லிட்டு எப்படி போகணும் என்கிறத பின்வருமாறு விளக்குகிறார்கள். பல் மாறாக யஸ்குது, அவன் சப்தத்தை உயர்த்த மாட்டான். யஸ்குத்துன்னு சொன்னா மௌனமாக போவது கிடையாது, அதில்ல பொருள். இங்க இமாம் ஷர்வானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே விளக்கம் எழுதுறாங்க. யஸ்குத்துன்னு சொன்னா லா யர்ஃபஉ ஸௌத்தஹு, சப்தத்தை உயர்த்த மாட்டான். அப்ப சப்தத்தை உயர்த்த மாட்டான் அப்படிங்கிறது தான் இங்க யஸ்குத்து என்று சொல்லி இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்ப சப்தத்தை உயர்த்தாமல் செல்லுவான். எப்படி செல்லுவான்? முத்தஃபக்கிரன் ஃபில் மௌத்தி, ஜனாசாவை கொண்டு செல்லுகிற போது அந்த ஊர்பாடாய் கலகி போகாம மௌத்தை குறித்து சிந்தித்தவனாக, ஒமா யதஅல்லகு பிஹி, மௌத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த ஆகிரத்தினுடைய மௌத்தினுடைய விஷயங்களை சிந்தித்தவனாக, ஓ ஃபனாய் துனியா, இந்த உலகம் அழிய போகுது அப்படி என்று ஆகிரத்தை குறித்த செய்திகளை சிந்தித்தவனாக சப்தத்தை உயர்த்தாமல் இருப்பான். எந்நிலையில் தாக்கிரம் பிலிசானிஹி, அவனுடைய நாவை கொண்டு திக்ரு செய்த நிலையில், நாவை கொண்டு திக்ரு செய்த நிலையில். இந்த திக்ரை இரண்டாக பிரிப்பாங்க. திக்ரு இரண்டு வகை. ஒன்று திக்ருல்லாஹி பில் கல்பு, உள்ளத்தால அல்லாஹ் திக்ரு செய்யற.
உள்ளத்தால அல்லாஹ் திக்ர செய்யற. இந்த திக்ருக்கு பெயர் என்ன? வஹுவ திக்ருல் ஹஃபீ. இக்மாலுல் முஅல்லிம் அப்படிங்கிற கிரந்தத்தில் காதியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செய்யறாங்க? இந்த தகவலை பதிவு செய்யறாங்க. எல்லா கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்ட தகவல் தான். அப்ப திக்ரு ரெண்டு வகை. ஒன்று கல்ப கொண்டு திக்ரு செய்யற. கல்ப கொண்டு திக்ரு செய்யறதுக்கு பெயர் என்ன? திக்ருல் ஹஃபீ, மறைமுகமான திக்ரு. ஏன்னா கல்பால செய்யறமா இல்லையா யாருக்கும் தெரியாது, அதனால மறைமுகமான மறைவான திக்ருன்னு சொல்லுவாங்க. இரண்டாவது திக்ரு என்ன? திக்ரும் பில் லிசானி, நாவை கொண்டு திக்ரு செய்தல். அப்போ ஒரு திக்ரு மறைவானது, இரண்டாவது நாவை கொண்டு செய்யப்படக்கூடிய திக்ரு ஜஹ்ரியத்தான சப்தம் போட்டு செய்யப்படக்கூடிய திக்ரு. இப்ப இமாம் இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இங்க கொண்டு வரக்கூடிய வாசகம் என்ன? தாக்கிரம் பில் லிசானிஹி, நாவை கொண்டு திக்ரு செய்தவனாக. இன்னொரு இடத்துல இமாம் முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த திக்ரு சம்பந்தமாக ஒரு பெரிய ஒரு ஆய்வு தன்னுடைய மிர்காத்ங்கிற கிரந்தத்தில் ஆய்வு செய்கிற போது பின்வருமாறு சொல்லுவார்கள். இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட திக்ரு திக்ரு கல்வி தான், மறைமுகமான திக்ரு தான். என்ன திக்ரு அல்ல? லத்திக்ரு பில் லிசானி, நாவை கொண்டு செய்யக்கூடிய திக்ரு அல்ல. நாவை கொண்டு திக்ரு செய்தால் அந்த திக்ரு எப்படி இருக்கு தெரியுமா? அல் முஸ்தமிலு அலா சியாஹின், சப்தத்தின் மீது வன்சிஆஜின் வஷித்தத்தி தஹரீக்கில் உனகி வஇவாஜின், கடுமையாக அசைந்து கொண்டு சப்தத்தை உயர்த்து கொண்டு செய்யக்கூடிய நாவை கொண்டு செய்யக்கூடிய திக்ர் அல்ல. இப்ப நாவை கொண்டு திக்ரு செஞ்சா என்ன வருமா? சப்தம் உயரும். நாவை கொண்டு திக்ரு செஞ்சா சப்தம் உயரும் அப்படிங்கிறது தான் எல்லா அறிஞர்களுடைய கருத்தும். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய இஹ்யாவை சொல்லுகிற போது, நாவினால ஒரு மனிதனை பற்றி நாம் பேசினால் அத்திக்ரு பில் லிசான்ங்கிற அந்த வசனத்தை கொண்டு வராங்க. நாக்கை கொண்டு பேசுகிற போது இன்னொருத்தனுக்கு இன்னொரு சகோதரனுடைய குறையை நாம விளங்கப்படுத்துறோம், சொல்லிக் கொடுக்கிறோம், அதனால் அது தவறுன்னு சொல்றாங்க. அப்ப தாக்கிரம் பில் லிசானி என்று சொன்னாலே நாவை கொண்டு திக்ரை சப்தம் போட்டு சொல்றதுக்கு தான் சொல்றதை தவிர வாய்மூடி போறதுக்கு சொல்றது கிடையாது. இப்ப தாக்கிரம் பில் லிசானி என்கிற வாசகத்தை இமாம் இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இங்கே கொண்டு வந்ததனுடைய காரணமே மௌனமா போவது கிடையாது, திக்ர சத்தம் போட்டு சொல்லி போகணும். சரி, திக்ர சத்தம் போட்டு சொல்றா எப்படி சொல்ற? விரும்பின மாதிரி சொல்றதா? இல்ல, சிர்ரல்லா ஜஹரன், விளக்கமா கொண்டு வராங்க. கடுமையான சப்தம் இல்லாம நடுத்தரமான சப்தத்தில் சப்தத்தை உயர்த்தி கொண்டு திக்ரு செய்து கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க விளக்குறாங்க. அப்ப இங்க சிறு அப்படிங்கிற வார்த்தைக்கு ரகசியமாக யாருக்குமே தெரியாம உனக்கு மாத்திரம் கேட்கக்கூடிய அமைப்புல செல்லணுங்கிற பொருள்லாம் கிடையாது. சிறுன்னு சொன்னா இடத்துக்கு ஏற்றா போல அறிஞர்கள் விளக்கம் கொடுப்பாங்க. தொழுகையில சிறுன்னு சொன்னா என்ன? ஒருவன் ஓதக்கூடிய அந்த ஓதல் அவனுக்கு மட்டும் கேட்கணும், பக்கத்தில் இருக்கிறவனுக்கும் கேட்கக்கூடாது. அது அங்க சிறுண்டா பொருள். பாங்கு சொல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் முஅத்தின் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற ரெண்டு ஷஹாதா கலிமாவையும் என்ன செய்வார்? சிர்ரா சொல்லுவாருன்னு வரும். அங்க என்ன சிர்ரன்னு அர்த்தம்? முஅத்தின் பாங்கு சொல்லக்கூடிய முஅத்தினுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவருக்கோ அல்லது பள்ளிவாசல் இருக்கக்கூடியவர்களுக்கோ விளங்குகிற விதத்தில் சப்தத்தை உயர்த்துவாரு. இது அங்க பொருள். அப்ப இடத்துக்கு ஏற்ற மாதிரி பொருள் மாறதான் இல்லையா? இப்ப ஜனாசா பாடத்தை பொறுத்தவரையில் யஸ்குத்து என்பதற்கு சப்தத்தை உயர்த்த மாட்டா என்று பொருளோ, தாக்கிரம் பில் லிசானிஹி, நாவை கொண்டு திக்ரை சப்தம் போட்டு சொன்னவனாக அந்த சப்தம் சிர்ரன் லா ஜஹ்ரன், பக்கத்தில் இருக்கிறார்கள் கேட்கணும், ஒப்பாரி வச்சு ஓலமிட்டு கூக்குரலிட்ட நிலையில அதிகமான சப்தத்தை உயர்த்தக்கூடாது அப்படிங்கிறத விளங்கிக் கொள்ளணும் என்பதற்காகத்தான் இமாம் இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த வாசகத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதையெல்லாம் விளங்காம நுனிப்புள் மேய்ந்து கொண்டு ஷாஃபி மதுஹபினுடைய சட்டத்தை பூர்வீகமாக இப்படித்தான் இதனுடைய நடைமுறை என்று நம்பி வந்த இஸ்லாமிய மக்களுக்கிடையில ஏன் நீங்க பிரச்சனை ஏற்படுத்தணும்? ஜனாசாவை கொண்டு சொல்லும் போது மிதமான சப்தத்தில் சப்தத்தை உயர்த்தி திக்ரு செய்வது ஜனாசா கொண்டு வரப்படுகிறது, ஜனாசா வருகுது அப்படிங்கிறதுக்கான அடையாளம். இது நான் சொல்றேனா? இல்லை. இமாம் முஜரிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே தன்னுடைய ஹாஷியத்துல் முஜரிம் என்கிற கிரந்தத்தில் எழுதுறாங்க, திக்ர சப்தத்தை உயர்த்தி செல்வது மக்ரூஹ் என்பது ஆரம்ப காலகட்டம் சஹாபாக்கள் தாபியங்கள் இப்படியான ஆரம்ப காலகட்டத்தை கவனிச்சுதான். ஏன் அன்று வாழ்ந்த
எல்லா மக்களும் நன்மக்களாக சாலிஹீன்களாகத்தான் இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் ஜனாசாவை கொண்டு செல்கிற திக்ரை மிதமான சப்தத்தை உயர்த்தி சொல்லணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கே, ஃபலா பஅஸ பிதாலிக, லா பஅஸ பிதாலிக, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. எதில ஜனாசா கொண்டு சொல்லுகிற போது சப்தத்தை உயர்த்தி, மிதமான சப்தத்தில் உயர்த்தி செல்லுவது. ஏன் தெரியுமா? லிஅன்னஹு ஷிஆருல் லில் மய்யித்தி, திக்ரை மிதமான சப்தத்தில் உயர்த்தி கொண்டு செல்லுவது ஜனாசா கொண்டு வரப்படுகிறது என்பதற்கான அடையாளமா இல்லையா? நம்மலாம் வீட்டுக்குள்ள பேசிக்கிருப்போம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற ஷஹாதா கலிமா கேட்ட உடனே ஜனாசா கொண்டு வருகிறது என்று சொல்லி வீட்டுக்குள்ள பேசிக் கொண்டிருந்த நாம பேசுவதை நிறுத்திவிட்டு ஓடி வந்து ரோட்டுக்கு வர்றோமா இல்லையா? ஜனாசாவை பின்துயர்ந்து போறோமா இல்லையா? அதனால திக்ரை சப்தமிட்டு சொல்லுவது ஜனாசா கொண்டு வரப்படுகிறது, மையித்து வருகிறது என்பதற்கான அடையாளம். லி அன்ன தர்கஹு முஸிர்ருன் பிஹி, இந்த திக்ர விருது இருக்கு இல்லையா, இது ஜனாசாவினுடைய சங்கையை இல்லாமல் ஆக்கிவிடும். 100க்கு 100 உண்மையா இல்லையா? திக்ரை என்கிற ஒன்றை கிடையாதுன்னு வைங்க, என்ன செய்வான்? முன்னால ஜனாசா போவோம், பின்னால அந்த ஜனாசாவினுடைய எல்லா விதமான குறைகளையும் புறத்தையும் பேசிக்கொண்டு வருவாங்க. அப்ப இந்த நடைமுறையை ஒழிப்பதற்காகத்தான் இமாம்கள் என்ன செய்யறாங்க? ஹதீசுகள் அடிப்படையாக வைத்து ஜனாசாவை கொண்டு செல்லுகிற போது சப்தத்தை நீங்க என்ன செய்யுங்க? மிதமான சப்தத்தில் உயர்த்தி திக்ரு சொல்லி கொண்டு போங்க என்ற சட்டத்தை இயக்கி இருக்கிறார்கள். ஆனா வலவ் கீல பி உஜூபிஹி, திக்ர ஜனாசாவை கொண்டு செல்லுகிற போது திக்ர மிதமான சப்தத்தில் உயர்த்தி சொல்றது வாஜிபுன்னு சொன்னாலும் லம் யபுது, அது ஒரு தூரமான கருத்து கிடையாது, ஏற்றுக்கொள்ளத்தக்க கருத்து தான் என இமாம் புஜைரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய ஹாஷியத்துல் புஜைரிமியில இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். அப்ப இப்படி தெளிவாக சட்டம் சொல்லப்பட்டிருக்கிற போது இமாம் புஜைரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு இமாம் நவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கருத்து தெரியாதா? அதுக்காக யூசுப் முஃப்தி அவர்கள் படித்த பார்த்த அதுக்கார நவி இமாம் புஜைரிமிக்கு தெரியாதா? துஹ்ஃபா தெரியாதா? இவங்கெல்லாம் ஓதி படிச்ச மாதிரி அவங்க ஓதி படிக்கலையா? இவர் மட்டும் தான் உலகமாக முஃப்தியா? இமாம் புஜைரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒண்ணுமே தெரியாதா? ஷாஃபி மதஹப் தெரியாத ஒருத்தரா இமாம் புஜைரி? அப்ப என்னங்க, அப்ப மார்க்கம் ஷாஃபி மதஹப் என்ன, அதை எப்படி விளங்கணும் என்று சொல்லி இமாம்கள் சொல்லி தர்றாங்க. அதை விட்டு போட்டு பூர்வீக இஸ்லாமியர்கள் இலங்கை நாட்டிலும் ஏனைய இடங்களிலும் பின்பற்றி வரக்கூடிய பாரம்பரியமான இந்த நடைமுறையை இவர் அழித்தொழிப்பதற்காக, இல்லாமல் ஆக்க செய்வதற்காக வேண்டி முயற்சி செய்கிறார் என்பது மாத்திரமல்ல, இவர்களுடைய யதார்த்த கொள்கை இப்போதுதான் வெளிவருகிறது. அதனாலதான் நாங்க என்ன செய்யற, வஹாபி என்று சொல்லுகிற போது ரெண்டா பிரிப்போம், பக்கா வஹாபி, முக்கா வஹாபி. பக்கா வஹாபின்னு சொன்னா ஓப்பனாக வெளிப்படையாக தங்களுடைய நச்சு கருத்துக்களை வெளியில சொல்றவன். முக்கா வஹாபின்னு சொன்னா இந்த தபலீக் ஜமாத் என்கிற இந்த கருத்தை ஆட்டினுடைய தோலை போர்த்தி கொண்டு வெளியில வந்து என்ன செய்யற நல்லவங்களை போல் நடிக்காங்க இல்லையா? இந்த தபலீக் ஜமாத்தை சேர்ந்த சகோதரர்கள், ஒரு சில சகோதரர்கள் இவங்க முக்கா வஹாபின்னு சொல்ல காரணம் இதை போன்ற நச்சுக்கருத்துகள் இவர்களுடைய கொள்கையாக இருக்குது அப்படிங்கிறதுனாலதான் அல்லாஹ் தஆலாவை இவர்களுடைய வாயினால அந்த உண்மையை எங்களுக்கு வெளிப்படையாக வரவழைத்து விட்டான். எனவே இப்படியான யூசுப் முஃப்தியை போன்ற அறிஞர் சொல்லிவிட்டார் என்பதற்காக வேண்டி நமது பாரம்பரிய பூர்வீக உலமாக்களான இவர்களை விட அறிவிலும் ஆற்றலிலும் தகுவாவிலும் பேணுதலிலும் மிக உச்சத்தை அடைந்த நன்மக்கள் சொன்ன கருத்தில் சட்டத்தில் நாம் தளர்வை ஏற்படுத்திவிடக் கூடாது. நமது உலமாக்கள் அன்று காட்டிய நடைமுறை வழிமுறைதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத். நேற்று பெய்த மலைக்கு முளைத்த இந்த கூலானும் காலானும் முக்தி என்ற பெயரில் வந்து நான் சட்டத்தை சொல்றாங்கன்னு சொல்லி போட்டு இவங்களுக்கு புறத்தை நம்ம போகக்கூடாது, அது இஸ்லாமும் கிடையாது. எனவே இமாம்கள் சொன்ன கருத்தை நமது உலமாக்கள் நடைமுறையில் செய்து காண்பித்திருக்கிறார்கள். அதுதான் மார்க்கம் என்றல்ல. நாம் சொல்லக்கூடிய கருத்துகள் தெளிவாக ஷாஃபி மதுஹபுடைய இமாம்களால் சொல்லப்பட்ட கருத்து தான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கி நவீன யுகத்திலே வெளியாகக்கூடிய இப்படியான கருத்துக்களை புறந்தள்ளி பூர்வீக சுன்னத் ஜமாத்தினுடைய கொள்கைகளை நம்பி அதன் அடிப்படையில் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم صلى الله على محمد صلى